இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்பொழியுமாகிய இறைவனின் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு மாபெரும் கிருபையின் பொருட்டால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய மார்க்கத்திலே, இந்த தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த மார்க்கம் சம்பந்தமாக, இந்த கொள்கை சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே இப்படி பேசுவார்: இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம். இந்த இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கொள்கை. ஒரு மனிதன் இஸ்லாம் அல்லாத வேறு கொள்கையை பின்பற்றினார், இஸ்லாம் எனக்கு உசிதமாகப்படல, எனவே இஸ்லாம் அல்லாத இந்த கொள்கை எனக்கு சரியாக முடிகின்றது, எனவே நான் அந்த கொள்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று யாரேனும் கூறினால், இவன் சம்பந்தமாக அல்லாஹு தஆலாவுடைய நிலைப்பாடு, அதையும் அல்லாஹு தஆலா திருமறையில் தெளிவாக பேசுகின்றான். யார் இஸ்லாம் அல்லாத வேறு கொள்கையை தன்னுடைய மார்க்கமாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ அது அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உலகத்தில் வேண்டுமானாலும் நீ சொல்லிக் கொள்ளலாம், நீ எந்த இயக்கத்தை சேர்ந்தவன், நீ எந்த கொள்கையை சேர்ந்தவன், நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். உலகத்தில் அதன் மூலமாக சில லாபங்களை நீ அழிந்து கொள்ளலாம். ஆனால் மறுமையுடைய லாபம் என்பது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மறுமையுடைய வெற்றி என்பது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரே விதமாக ஒரே ஒரு வாய்ப்பு இஸ்லாம் மட்டுமே என்பதால் அல்லாஹ் தஆலா தீர்க்கமாக முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு, நம்ம எல்லாம் தன்னுடைய அருளோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில இஸ்லாத்தை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்தில் எப்படி நாம் நம்மை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்துகின்றோமோ, இதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்ற, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய உண்மை முஸ்லிம்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு அசத்தியம் தலையில் காணுகின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டத்தில் நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உலகம் முழுவதும் அசத்திய சக்தியில் எப்படியாவது சத்தியத்தை வேறெடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் மிக தீவிரமாக ஒன்றுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. உலகம் முழுவதும் இதே நிலைத்தான். உலகம் முழுவதும் சத்தியமான மார்க்கம் என்று அல்லாஹ் பறைசாற்றுகின்ற இந்த இஸ்லாத்தை உலகத்திலிருந்து அகற்ற வேண்டும், இஸ்லாமிய ஷரியத்தை இந்த உலகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு இது
செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அருமையான சகோதர மக்களே, இஸ்லாத்திற்கு ஏராளமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறப்பம்சங்களில் மிக முக்கியமானது இஸ்லாத்தில் நிர்பந்தம் கிடையாது. ஒரு மனிதனை நிர்பந்தப்படுத்தி நீ இஸ்லாத்துக்கு நுழைந்தே தீர வேண்டும் என்று சொல்கின்ற இந்த அம்சம் இஸ்லாத்தில் கிடையாது. சொல்லுவதுதான் இஸ்லாத்தில கடமை. சொல்லுவதை தாண்டி நிர்பந்திப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நாம் பெற்ற மகனாக இருந்தாலும் கூட இதை கிடைத்தார். இதான் உண்மை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வார்டு கவுன்சிலர் கிடையாது, ஒரு பகுதியுடைய தலைவர் இல்ல, முழு உலகத்திலும் இருக்கின்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு ஜனாதிபதி, மிகப்பெரிய தலைவர். உமரை விட ஒரு தலைவர் கிடையாது. ஜனாதிபதியுடைய அந்த கலீஃபாவுடைய அந்த போஸ்ட். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுடைய வீதியில ஒரு கிளவி நடந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் அல்லாத வேறு மதத்தை சார்ந்த பெண். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் சென்று இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவரிடத்துல கூறும் பொழுது அந்த பெண் கூறுகின்றால், என்னை விட்டு விடுங்கள், உத்தருக்கு நீ என்னை விட்டு விடுங்கள், நானோ அஜூசுல் கபீரத்தின் வயதான பெண்மணி, வல் மௌத் இலா கரீபி, மௌத் என்னை நெருங்கிவிட்டது, எனவே இதற்கு மேல நான் என்னுடைய கொள்கையை மாற்றிக் கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதாக சொன்ன பொழுது, ஒரு ஜனாதிபதி நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்க முடியும். வரலாறுகளை பதிவு செய்யப்படுகின்றது. அந்த இடத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நகர்ந்து விட்டார்கள் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, சொல்கின்ற செய்தி என்னவென்றால், இஸ்லாம் சத்தியம் என்பதனால யாரையும் வற்புறுத்த வேண்டிய கட்டாயம் இஸ்லாத்திற்கு கிடையாது. இஸ்லாமிய படையெடுப்புகள் நிறைய நடந்திருந்த போதிலும் எந்த ஊரிலும் இஸ்லாம் படையெடுத்த பிறகு அங்குள்ள நபர்களை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும், ஷரியத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய மார்க்கங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நிர்பந்தித்த வரலாறுகள் எங்கும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருமறையில் பதிவு செய்துவிட்டான், லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே இஸ்லாத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது, யாரையும் நிர்பந்திப்பதற்கு அனுமதி இல்லை என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இஸ்லாம் அல்லாத வேறு கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். இஸ்லாம் அல்லாத கொள்கையை இன்னைக்கு பார்க்கிறோம். சத்தியம் அசத்தியம் என்ற ஒரே காரணத்திற்காக எப்படியாவது நிர்பந்தித்தாவது அவர்களை தன்னுடைய மதத்திலே நுழைவித்து விட வேண்டும் என்ற விஷயத்தில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் உலகம் முழுக்க இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அநியாயங்களும் அத்துமீறல்களும் கட்டியிருக்கப்படுகிறது. உலகம் முழுக்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, இந்தியா என்றால் உலகத்திலேயே தலை சிறந்த நாடு. இந்தியாவை கொண்டு உலக அரங்கிலே ஒரு மரியாதை இருந்தது. ஒரு மதசார்பற்ற நாடு, உலக அளவிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலக அளவிலே மனிதநேயம் மிக்க நாடு என்பதாக இஸ்லாத்தை பற்றி, இந்தியாவை பற்றி உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு மரியாதை நிமித்தத்தோடு பார்த்த காலம் இருந்தது. கண்ணியமான சகோதர மக்களே, இன்றைக்கு இந்தியா உலக அளவிலே ஒரு அபாயகரமான நாடு என்று சொன்னால் மிக இல்லை. உலக அரங்கில் இந்தியாவுடைய பேர் என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இந்திய அளவுடைய நிலை என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள ஏராளமான பிரயாணிகள், வெளியூருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய சுற்றுலாவாசிகளுக்கு அந்த நாட்டுடைய மக்கள், அந்த நாட்டுடைய அரசாங்கம் அறிவிக்கிறது என்னவென்றால், இந்தியாவிற்கு சென்றால் பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை என்றால் இந்தியாவுடைய பயணத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவிற்குத்தான் அன்பான சகோதர மக்களே இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல மனித நேயத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த இந்தியா இன்றைக்கு மிருகங்களுடைய கூடாரமாக, மனித மிருகங்களுடைய கூடாரமாக இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அதை நோக்கிதான் இன்றைக்கு இந்தியா மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரதம், இந்திய பாரதம் என்று பெருமையை பேசிக் கொண்டிருந்த இந்த தேசம் இன்றைக்கு முழுக்க முழுக்க பாசிசத்தின் பக்கம் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதர மக்களே, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய செய்திகளை பார்க்கிறோம். சகிக்க முடியாத அளவிற்கு ஏராளமான செய்திகளை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2014 பாஜக ஆட்சி அமரும் பொழுது இதற்குண்டான நிறைய விஷத்தனங்களை ஆரம்பித்து விட்டார்கள். 2019
பெரும்பான்மையாக அமைந்த பிறகு அதனுடைய அநியாயங்கள், அவருடைய வன்முறைகள், குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவருடைய வன்முறைகள் மிக வேகமாக வெளிப்படையாக கட்டவிழ்க்கப்படுகின்றது. யாரையாவது அடிக்க வேண்டும் என்றால் ஒரு காலம் இருந்தது, ஊருக்கு வெளியில யாருக்கும் தெரியாம அடித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட காலமெல்லாம் இன்றைக்கு மாறி கும்பலாக சேர்ந்து ஒருவரை அடிக்க வேண்டும், அடித்துக் கொள்ள வேண்டும், இதை வீடியோ எடுக்க வேண்டும், நாடு முழுவதும் இதை பரப்ப வேண்டும். இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய ட்ரெண்ட் இல்லையா? நீங்க நிறைய நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல யாரையாவது பழிவாங்க வேண்டும், யாரையாவது அடிக்க வேண்டும், யாரையாவது கொலை செய்ய வேண்டும் என்றால் ஊருக்கு தனியா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல சென்று இவர்களை பழிவாங்கி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. பொது நிலைகளில் அடிக்கின்றார்கள். என்னுடைய கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உங்களை அடிப்போம். யாரெல்லாம் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இவர்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இதை வீடியோ எடுத்து பொது ஊடகங்களிலே செயல்படுத்துகின்ற நிலையை இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த இந்தியாவை எப்படியாவது இந்துத்துவாவுடைய நாடாக மாற்ற வேண்டும், இந்த இந்தியாவிலே இந்துக்கள் அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த இந்தியாவிலே இடமில்லை, குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற விஷயத்துல ஒருபுறம் வரலாற்று குறிப்புகள் நிறைய நடக்கின்றது. வரலாறுகளை திரிக்கின்ற விஷயத்துல ஏராளமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். இஸ்லாமிய பெயர்களை கொண்ட ஊர்களுக்கெல்லாம் அந்த பெயர்களை அழித்துவிட்டு வேறு பெயர்கள் சொல்லி இந்த நிலையை பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பச்சை முஸ்லீம் அப்துல் கலாம், அவருக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அருகிலே பகவத்கீதை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்பிய காவி நிலத்தில் சிறை வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன தெரியுமா? ஒரு காலத்துல இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள், இன்றைக்கு இந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை அடுத்த வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாறுகளை மாற்ற வேண்டும் என்ற ரீதியில இவருடைய செயல்பாடுகள் நிறைய செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் வரலாற்று திணிப்புகள், ஒருபுறம் கல்வியில தன்னுடைய இந்துத்துவாவை நிலைப்பது, மறுபுறம் வெளிப்படையாகவே முஸ்லிம்களை அடிப்பது. இதை இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். ஒருபுறம் வரலாற்று திணிப்புகள், அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக தன்னுடைய சட்டத்திட்டங்களை திருப்புவது போன்ற ஒரு விதமான செயல்பாடுகள் ஒருபுறம் இருக்கிறது. ஒருபுறம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஷரியத்தை விட்டு முஸ்லிம்களை தூரமாக்க வேண்டும் என்ற ரீதியில முத்தலாக் தடை சட்டம், பொது சிவில் சட்டம் இவைகளை ஏற்ற வேண்டும் என்ற விஷயத்தில் முனைப்பு காட்டுவது. ஒருபுறம் வெளிப்படையாக நீ முஸ்லிம் என்றால் அடிக்கப்படுவாய், இந்தியாவிலே முஸ்லிம்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்பதை நிலைநிறுத்துவதற்காக ஏராளமான செயல்பாடுகள் இன்றைக்கு தேசம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட மாநிலங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, இதற்கு நிறைய உதாரணங்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் உபயோகிக்கக்கூடிய போன்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நிறைய பார்க்கிறோம். ரத்த கண்ணீர் வடிக்கின்ற அளவிற்கு நிறைய வீடியோக்கள் நமக்கு மத்தியில ஷேர் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம், நாமும் மற்ற மக்களுக்கு அதை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில தினங்களுக்கு முன்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சராய் கேலா என்ற மாவட்டம், இந்த மாவட்டத்தில் கத்தம்டியா என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தர்வேஸ் அன்சாரி, 24 வயது நிரம்பியவர், சில மாதங்களுக்கு முன்பாக திருமணமானவர். இவர் தன்னுடைய ஜம்ஷேபூர் என்ற ஊரிலே வேலை செய்துவிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். கத்தம்டியா என்ற கிராமத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கத்திஹீட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த சில வாலிபர்கள், குறிப்பாக இந்துத்துவாவை சேர்ந்த வன்முறை கும்பல் இவரை வழிமறிக்கிறது. வழிமறித்து இவர் திருடர் என்பதாக பெயர் சூட்டி இவர் மீது குற்றச்சாட்டு வைத்து மின்கம்பத்தில் வைத்து விடிய விடிய அடிக்கின்றார்கள். எப்படி அடிக்கின்றார்கள்? விடிய விடிய அந்த தர்வேஸ் அன்சாரியை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்கிற நேரத்தில் கூட இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீ ஹனுமான் என்று சொல்லு என்று சொல்லி சொல்லி அடிக்கிறார்கள். வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. அந்த இளைஞரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் வலைதளங்களில், நம்முடைய போன்ல வீட்டில் அமர்ந்து கொண்டு பார்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடைபெறுகின்ற இந்த விஷயம் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு நேர் எதிரான ஒரு வார்த்தை. ஒரு முஸ்லீம் அல்லாஹ் வேறு யாரையும் வணங்க முடியாது என்பதை தெளிவாக தெரிந்திருந்தும் கூட, ஒரு முஸ்லீம் அல்லாஹ் வேறு யாரையும் வணங்குவதற்கு அனுமதி இல்லை என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் நீ சொல்ல வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்படுகின்றால் விடிய விடிய அவனை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பதிவு செய்யப்படுகின்றது. மறுநாள் காலை சராய் கேலா என்ற அந்த காவல் நிலையத்தில் இவன் சிறைபிடிக்கப்படுகின்றான். 7 நாட்கள் சிறைபிடிக்கப்படுகின்றான். அந்த 7 நாளும் அந்த காவல்துறையில ஏராளமான வன்முறைகள் அவன் மீது நிகழ்த்தப்படுகின்றது. 7 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார்கள். மருத்துவமனைக்கு அழைத்து வருகின்ற அந்த வீடியோ காட்சிகளும் நம்முடைய போனில் இருக்கு. எப்படி இவனை விடிய விடிய ஜெய்ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறார்களோ இதே போன்று இவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்களே அந்த வீடியோக்களும் நம்முடைய போனில் நம்முடைய தொலைபேசியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை இவனை மிக மோசமான நிலையில, ஒரு மட்டமான நிலையில மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். காலரை பிடித்து இழுத்துக் கொண்ட நிலையில அவருடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் இழுத்துக் கொண்டு அங்கு சேர்க்கப்படுகின்றது. மறுநாளே அவர் காவல்துறை மருத்துவமனையில இறந்து விடுகின்றார். அருமையான சகோதர பெருமக்களே, தேசம் முழுவதும் இது சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டும் கூட அந்த மாநில அரசு, பாஜக ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த மாநில அரசு இது சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக பேசவும் இல்லை. அருமையான சகோதர பெருமக்கள், நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் இல்லையா, இந்தியா விளையாட்டிலே தோற்றுவிட்டது மிகவும் கனத்த இதயத்தோடு நான் இதை பதிவு செய்கின்றேன், என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன் என்று ட்விட்டரில் ட்வீட் போடுகின்ற நம்முடைய பிரதமர் இது சம்பந்தமாக பேசவில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு காலம் இருந்தது மனித நேயத்திற்கு அடையாளமாக இந்தியா திகழ்ந்தது. இன்றைக்கு மனித மிருகங்களுடைய கூடாரமாக இந்தியா இருக்கிறது என்று சொன்னால் மாற்றுதற்கல்ல. மத்திய அரசும் மாநில அரசும் இந்த வன்முறை கும்பல்களுக்கு நிதியுதவி செய்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் சேர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தபடியாக அதே மாநிலத்தில் ராம்லீலா என்ற கிராமம், அந்த கிராமத்தில் 48 வயதை அடைந்த அலிமுத்தீன் அன்சாரி என்ற ஒரு முதியவர், 48 வயதை எட்டிய ஒரு முதியவர் வன்முறை கும்பலால் அடித்துக் கொல்லப்படுகின்றார். பதிவு செய்யப்படுகின்றது. அடித்துக் கொல்லப்பட்ட பிறகு அடித்துக் கொண்ட சில நபர்களை காவல்துறை கைது செய்கின்றது. அந்த வன்முறையை சேர்ந்த ஒரு 8 நபர்களை காவல்துறை கைது செய்கின்றது. அதன் பிறகு வழக்கு நடக்கின்றது. வழக்கு நடந்து அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கப்படுகின்றது. கொலை செய்தவர்களை அந்த ராம்லீலாவுடைய அந்த கோர்ட் இருக்கிறது, ஜார்க்கண்டுடைய ஹைகோர்ட், இவர்களுக்கு ஜாமீன் வழங்குகின்றது. இந்த நேரத்தில் அந்த பகுதியை சேர்ந்த எம்பி ஜெயந்த் சின்ஹா என்பவர் மாலை போட்டு வரவேற்கிறார். அந்த மனிதர்களை கொலை செய்த வன்முறையில் ஈடுபட்ட அந்த பயங்கரவாதிகள், அந்த தீவிரவாதிகளுக்கு மாலை போட்டு வரவேற்கிறார். வரவேற்று கோர்ட் வளாகத்திலேயே செய்தியாளர்களுடைய சந்திப்பிலே பேசுகின்றார். இந்த வழக்கிற்கு என்ன செலவு தேவைப்படுகின்றதோ முழு நிதி உதவியும் என்னுடைய பொறுப்பு என்று சொல்லுகின்ற நிலையில் தான் இன்றைக்கு இந்திய தேசம் இருந்து கொண்டு இருக்கிறது. கொல்கத்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் ஹூக்ளி என்ற மாவட்டத்தில் மதரசாவுடைய உஸ்தாதாக இருப்பவர் ஹபீஸ் முகமது, ஒரு உஸ்தாத், மதரசாவுடைய ஆசிரியர். வீட்டிலிருந்து ஹூக்ளி என்ற கிராமத்திற்கு பகுதிக்கு ரயிலில் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார், பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கு சேர்ந்த ரயில் நிலையை சேர்ந்த சில வன்முறை கும்பல் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி வற்புறுத்துகிறார்கள். மதரசாவுடைய ஆசிரியர் எக்காரணத்தை கொண்டு என்னுடைய நாவிலிருந்து அது போன்ற வார்த்தையில் மொழிய மாட்டேன் என்று பிடிவாதமாக ஏற்று சொல்ல மறுக்கின்றார். அருமையான சகோதர மக்களே, இதுவும் வலைதளங்களில் பார்க்கிறோம். அவரை அடிக்கின்றார்கள், அடித்து ரயிலிருந்து தூக்கி வீசப்படுகின்றார். அருமையான சகோதர மக்களே, இது போன்ற நிறைய செய்திகள், இது 1 2 சில நேரத்தை கருதி நாம் என்ன சூழ்நிலையில இன்றைக்கு இந்திய தேசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக ஒரு சில செய்திகளை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர மக்களே, இது போன்ற நிறைய விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் மேல சொன்ன ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்கிறது இல்லையா, தர்வேஸ் அன்சாரியை கொலை செய்த அந்த மாநிலம், 48 வயதை சேர்ந்த அலிமுதீன் அன்சாரியை கும்பலாக கொலை செய்த அந்த மாநிலம் இருக்கிறது இல்லையா, இந்த மாநிலத்தில் மட்டுமே சில மாதங்களுக்குள்ளேயே 12 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுல 2 நபர்கள் பழங்குடி மக்கள், 10 நபர்கள் அந்த 10 நபர்கள் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லிம்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இது போன்ற நிறைய செய்திகள் தேசம் முழுவதும் குறிப்பாக வடநாடுகளிலே மிக வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. மாநில அரசுகளோ மத்திய அரசுகளோ இது சம்பந்தமாக வாய்த்திருக்கல. நம்ம பார்க்கிறோம் இல்லையா, 24x7 நியூஸ் சேனல் என்று செய்திகளை உடனுக்குடன் வழங்குகிறோம் என்று சொல்கிறார் இல்லையா, எந்த ஊடகங்களும் இது சம்பந்தமாக பேசல. இதுதான் உண்மை. இன்னைக்கு எங்காவது முஸ்லீம் தாக்கப்பட்டான் என்றால் ஒரு கும்பலாக சேர்ந்த முஸ்லீம்களின் மீது, முஸ்லீம் குடும்பங்களின் மீது அளிக்கிறார்கள், அவர்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்க்கிறார்கள் என்றால் இந்த செய்திகளை நம்ம மீடியாக்களில் பார்க்க முடியாது, டிவிகளில தொலைக்காட்சிகளிலே பார்க்க முடியாது.
நம்ம ஏதாவது சமூக வலைதளங்களில் பார்த்தால் மட்டும்தான் சாத்தியம். அருமையான சகோதர மக்களே, இப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்துடைய உதவியோடு இன்றைக்கு இந்திய ஒரு தேசம் இருக்கிறது. வன்முறை கும்பலின் மீது வன்முறையுடைய கும்பலிலே கையாகப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாநிலங்களுடைய எதிர்கட்சி உறுப்பினர் குலாம் நபி ஆசாத் மிக கடுமையாக சாடுகிறார், ரொம்ப கடுமையாக சாடுகிறார். இந்தியா ஒரு மோசமான பாதையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த புதிய இந்தியா எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எங்களுடைய பழைய இந்தியாவை திருப்பி கொடுத்து விடுங்கள், புதிய இந்தியாவை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அசதுதீன் ஓவைசி ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். மஜ்லிஸ் கட்சியை சேர்ந்த அசதுதீன் ஓவைசி பதிவு செய்கின்றார்கள். ஒரு நேரம் இருந்தது, பசுமை காரணம் காட்டி ஒரு இடத்துல கூட்டாக சேர்ந்து ஒரு நபரை கொலை செய்வார்கள். அது தேசம் முழுவதும் பரவியது. அதே போன்றுதான் இன்றைக்கு இந்துத்துவ சக்தியை கையில் எடுத்திருப்பது இது போன்ற வாசகங்கள், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ஹனுமான் போன்ற வாசகங்களை கையில் எடுத்து சில நபர்களை வன்முறையாக கும்பலாக சேர்ந்து அடிக்கிறார்கள், சமூக வலைதளங்களில் பரவ வைக்கின்றார்கள். தேசம் முழுவதும் இதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இதைத்தான் இவர்கள் மறைமுகமாக தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதாக பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை. பிபிசி நியூஸ் இருக்கிறது இல்லையா, வெளிநாட்டு நியூஸ் நிறுவனம், இவர்கள் இது போன்ற இந்தியாவில அடித்துக் கொல்லப்படுகின்ற இந்த படுகொலையை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடுகின்றார்கள். அந்த அறிக்கையுடைய வெளிப்பாடு என்னவென்றால், இந்தியா முழுவதும் முஸ்லிம்களை அச்சுறுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, ஒரு புறம் வரலாற்று பிரிப்புகள், ஒரு புறம் அரசும் அதிகாரிகளும் சேர்ந்து சட்டத்திட்டங்களை மாற்றுவது, ஒரு புறம் முஸ்லிம்களை நேரடியாக அச்சுறுத்துவது. நீ முஸ்லீம் என்றால் நீ கொல்லப்படுவாய், நீ இஸ்லாத்திலே எந்த பதவியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி. குஜராத்திலே கலவரம் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாநிலத்துடைய மந்திரியுடைய வீடே சூறையாடப்பட்டது. மந்திரியுடைய வீடு முஸ்லீம் என்ற காரணத்தினால கொல்லப்பட்டார்கள். அகலாக்கு பற்றி பேசினது இல்லையா, 2014 பாஜக ஆட்சி அமர்ந்த பொழுது யூபியில அகலாக் கொல்லப்பட்டார் இல்லையா. அகலாக்குடைய மகன் இந்திய விமானப்படையில இருக்கக்கூடியவர், இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய நபருடைய குடும்பத்திற்கு இந்த நிலை என்றால், நீ எந்த உத்தியோகத்தில் நீ எந்த பதவியில் இருந்தாலும் சரி, நீ முஸ்லீம் என்றால் நாங்கள் உங்களை அடிப்போம். இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலை என்பதை வெளிப்படுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கம். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, 2019 மத சுதந்திரத்திற்கு உண்டான அறிக்கையை, 2019 ஆண்டுடைய மத சுதந்திரத்திற்குண்டான அறிக்கையை ஐநா வெளியிட்டது கடந்த மாதம் 21 அந்த அறிக்கையில பதிவு செய்கின்றார்கள், இந்தியா மதசார்பு என்ற மதசார்பற்ற என்ற வார்த்தையிலிருந்து மிக வேகமாக நகர்ந்து ஒரு மதவாதத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்து அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவிலே வாழ்வது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்துக்கள் அல்லாத வேறு சமயத்தை வேறு கொள்கையை சார்ந்தவர்கள் இந்தியாவிலே வாழ்வது ஒரு கேள்விக்குறியான நிலையில் தான் இன்றைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. இந்தியா பாசிசத்தின் பக்கம் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஐநா மத சுதந்திரத்திற்குண்டான அறிக்கையை சென்ற மாதம் வெளியிட்டது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு என்ன, இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்த்தோம் என்றால், ஆரம்பத்தில் சொன்னது போன்று இஸ்லாம் என்பது ஒரு சத்திய மார்க்கம். இந்த இஸ்லாம் என்ற சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நாம் சில சிரமங்களையும் சில தியாகங்களையும் முன்னெடுக்க வேண்டும். என்றாலும் இந்த இஸ்லாம் என்பது நிச்சயமாக உயர்ந்த தீர்வு என்பது மாற்று கருத்து அல்ல. நம்ம இஸ்லாமிய வரலாறுகளை படித்தோம் என்றால், ஏராளமான சிரமங்களுக்கு பிறகு, கஷ்டங்களுக்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் இன்று வரை நம்மிடத்தில் வந்திருக்கிறது. பிறருடைய வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா, பிறருடைய வரலாறு நாம் பார்க்கிறோம். பனி இஸ்ரவேலர்களை அவன் கொலை செய்தான். எப்படி கொலை செய்தான் என்றால், குழந்தை பிறந்து விட்டது, ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று தெரிந்தால் தாய் தந்தைக்கு முன்பாகவே அந்த குழந்தையை பிடுங்கி அவன் பெற்றோர்களுக்கு முன்பாகவே அவருடைய அந்த குழந்தையை 2 துண்டாக ஆக்கி அவருடைய கரங்களிலே கொடுக்கின்ற நிலை இருந்தது. 20,000 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சூனியக்காரர்கள். அந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக 20,000 நபர்களும் ஒரே நாளிலே கைகால்கள் மாறுமாறாக வெட்டப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா திருமறையில் பதிவு செய்கின்றார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏராளமான துன்பங்கள், ஏராளமான கஷ்டங்கள். எந்த அளவுக்கு என்றால், கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலங்கள் அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே முஸ்லீம்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இந்த முஸ்லீம்களோடு பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, இவர்களோடு யாரும் உறவு முறை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதாக 2
2 ஆண்டு காலங்கள் அபுதாலிப் பள்ளத்தாக்கிலே சிறைபிடிக்கப்பட்டார்கள். வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. அந்த பள்ளத்தாக்கிலே சிறைபிடிக்கப்பட்ட அந்த நேரம் முஸ்லிம்களுடைய உணவுக்கு எதுவும் கிடைக்காமல் இலைகளை நாங்கள் சாப்பிட்டோம். ஹசன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சில நேரங்களில் இலைகளை சாப்பிட்டு எங்களுடைய நாவுகளிலும் எங்களுடைய உதடுகளிலும் கொப்பளங்கள் வந்தது. சில நேரங்களிலே எங்களுடைய விட்டைகள் ஆடு மாடுகளுடைய விட்டையை போன்று எங்களுடைய விட்டைகள் இருந்தது என்பதாக பதிவு செய்கின்றார்கள். இது போன்ற ஏராளமான சிரமங்கள், ஏராளமான கஷ்டங்களுக்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏராளமான சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். மாற்றார்கள் எல்லாம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது இறக்கப்படும் அளவிற்கு ஏராளமான நோவினைகள் கொடுக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இரண்டாக இறக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஏராளமான தியாகங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் அச்சப்பட தேவையில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டும். இவர்கள் நம்மை எப்படியாவது அச்சுறுத்த வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் நமக்கு அடங்கி போக வேண்டும், குறிப்பாக முஸ்லிம்களுடைய உள்ளத்தில ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். நாம் அல்லாஹ்வை தாண்டி யாருக்கும் அச்சப்பட மாட்டோம் என்ற விஷயத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பதிவு செய்கின்றார், முழு உலகமும் சேர்ந்து இஸ்லாம் என்ற ஜோதியை அணைக்க விருப்பப்படுகின்றது என்றாலும் இந்த ஜோதியை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணப்படுத்திய தீருவான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எந்த ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்களை அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டானோ, அடக்குமுறையில கொண்டு வந்தானோ, அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு முன்பாகவே ஃபிரௌனுடைய மரணம் ஏற்பட்டது இல்லையா? வரலாறுகளை பார்க்கிறோம் இல்லையா? எந்த தாய் தகப்பனுக்கு முன்பாக குழந்தைகளை கொலை செய்து 2 துண்டாக தாய் தகப்பனிடத்தில் கொடுத்தாலோ அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய கண் பார்வைக்கு முன்பாகவே பிறருடைய முடிவு இருந்தது. எந்த மக்காவில் இருந்து முஸ்லிம்கள் விரட்டப்பட்டார்களோ அந்த மக்கா இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது என்ற செய்தி எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், நாம் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காக வேண்டியும் நம்முடைய கொள்கையை விட்டுவிடக் கூடாது, விட்டுக் கொடுக்க கூடாது என்ற விஷயத்தில் மிக தீவிரமாக இருக்க வேண்டும். பிறவரிடத்துல அந்த 70,000 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறவன் சொல்லுகின்றான், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டீர்களா? நான் உங்களை வேதனை செய்வேன். வேதனை எப்படி செய்வேன் தெரியுமா? உலகத்திலேயே என்னை விட வேதனை செய்வன் யாரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வேதனை நான் உங்களுக்கு செய்வேன் என்பதாக சொன்ன பொழுது அந்த முஸ்லிம்கள் ஒரு நொடிதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். நம்மை போன்று காலம் காலமாக முஸ்லிம்களாக இல்ல. இதற்கு நேற்று தினம் வரை பிறவுனை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணம் பிறவனிடத்தில் பேசுகின்றார்கள், ஃபக்லி மா அன்த கால், பிறவனே உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய், ஃபக்லி நீ தீர்ப்பு வழங்கு, மா அன்த கால் உன்னால் என்ன தீர்ப்பு வழங்க முடியுமோ பிரச்சனை இல்லை வழங்கு. இந்த தக்லீமா நீ என்ன நோவினை கொடுத்தாலும் என்ன சிரமங்களை கொடுத்தாலும் இந்த உலகத்தில் மட்டுமே கொடுக்க முடியும். இதற்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்பதாக அந்த 20,000 சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பிறவனை பார்த்து பேசினார்கள். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, அந்த ஈமானை உணர்வைதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் நமக்கு சோதனைகளை கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், அருமையான சகோதர மக்கள், நாம பார்க்கிறோம் இல்லையா, ஒரு முஸ்லிமுக்கு காலில் முள் தைத்தாலும் கூட அல்லாஹ் சோதனையாக வழங்கியிருந்தால் இந்த முள் தைக்கின்ற நேரத்திலே இவருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுகின்றதா அல்லது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறதா என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, வரலாறு நிலையிலும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அச்சுறுத்தப்படுகின்றார்களோ, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் நோயினை எடுக்கப்படுகின்றார்களோ, முஸ்லிம்களுக்கு எதிராக எங்கெல்லாம் வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அவருடைய ஈமான் அதிகரித்தது என்பதாகத்தான் வரலாறு நமக்கு பதிவு செய்கின்றது. ஈமான் அதிகரித்ததுடைய வெளிப்பாடுதான் உலகத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்கினார். எந்த பக்கமான வரையிலிருந்து பள்ளத்தாக்கு அபுதாலிப் பள்ளத்தாக்கிலே சிறைபிடிக்கப்பட்டார்களோ, எந்த மக்கமான இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அந்த மக்கமான நேரம் இஸ்லாத்தினுடைய பிடியில வந்தது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்குள்ளாகவே. இதற்குண்டான காரணம் என்னவென்றால், அவர்கள் ஏராளமான சிரமங்களின் போது முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினார்கள். நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிட்டும். அதை தாண்டி உலகத்துடைய சில நோவினைகளுக்காக வேண்டி, உலகத்துடைய சில சிரமங்களுக்காக வேண்டி, இவர்களுடைய சில அச்சுறுத்தல்களுக்காக வேண்டி நாம் நம்முடைய ஈமானுடைய விஷயத்தில சமரசம் செய்தோம் என்றால், கண்ணியமான சகோதர மக்களே, உலகத்திலும் மிகப்பெரிய இழிவு, மறுமையில மிக பயங்கரமான இழிவு என்பதில் மாற்று கருத்து அல்ல.
எனவே கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த நேரத்தில் நாம் ஏராளமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே, வரக்கூடிய ஜும்மாக்களிலே இது சார்ந்த நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இது மாதிரி தருணங்களிலே நாம் எப்படி நம்முடைய கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். இதற்கு பின்பு நாம் நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய ஊர்களிலே இந்த இஸ்லாத்துடைய ஷரியத்தை நிலைநிறுத்துவதற்காண்டி எது மாதிரியான செயல்முறைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்களிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இறுதியாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த நேரத்தில் இது போன்ற நிகழ்வுகளை நாம் காணும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமே தவிர நம்முடைய ஈமானில எந்த விதமான சலனமோ எந்த விதமான சமரசமோ ஏற்பட்டு விடக் கூடாது என்ற விஷயத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா முழு உலகிலும்